ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல சுவையான வித்தியாசமான முறையில் ஒரு முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. முருங்கைக்காய் 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 7 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ முருங்கைக்காய் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சுருங்க. அதுக்கடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 7 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க, அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்த பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுங்க. அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இது மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான முருங்கைக்காய் கிரேவி ரொம்பவே வித்தியாசமான முறையில் சூடான சாதத்துக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.